ஸோ பாதிக்கப்படுறது எளிய மக்கள் தான். ஸோ எளிய மக்கள் அவங்களோட தரப்புல இருந்து அவங்க இந்த மாதிரி திருநாய்கள் கிட்ட இருந்தோ இல்லை ஃபெரோஷியஸான அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ எங்களுக்கு வந்து விடுதலை கொடுங்க, எங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்துங்க அப்படின்னு வந்து கேட்குறதுல தப்பில்லை தான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து எழுது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் இதை வந்து சரி பண்ணுறது. பட் யோசிச்சு வந்து பார்த்தா இங்கே பாதிக்கப்படுற மக்கள் தரப்பில் இருந்து பேசுகிறது ரொம்பவே கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்குது. நாய் ஒரு உயிர் தான், டாக்ஸும் வந்து உயிர் தான், பூனையும் வந்து உயிர் தான், ஒரு எலி ஒரு உயிர் தான், நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா பெட் அனிமல்ஸும் வந்து உயிர் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு தூக்கி வந்து பேசி அதுக்காண்டி நம்ம வந்து சப்போர்ட்டாக வந்து பேசுகிறோமோ, ஆனால் அதே சமயம் இங்கே உயிருள்ள மனிதனுக்கும் 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதனுக்கும் நம்ம நிற்க வேண்டியது இதான் வந்திருக்கு. ஏன்னா ஜாஸ்தியாக குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பையும் எளிய மக்களோட பாதுகாப்பையும் வேலைக்கு போயிட்டு வர அந்த பெண்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது நம்மளோட கடமையாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஏரியாவோட ரிஃப்ளெக்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம். இதையும் தாண்டி நம்ம ஜாஸ்தியாக புழங்கக்கூடிய நம்ம எளிய மக்கள், நம்ம சராசரி ஜனங்கள்லாம் வந்து புழங்கக்கூடிய ஏரியாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியும் எந்த மக்களுக்கு ஜாஸ்தியாக சஃபகேட் வந்து இருக்குது அப்படின்றத.